வணக்கம் அன்பு நண்பர்களே, வாழ்க வளமுடன். மனவளக்கலை புக்ல இருந்து சினம் தவிர்த்தல் அப்படிங்கிற சாப்டர்ல ஃபர்தர் பார்ப்போம். கோபம் ஒவ்வொருவருக்கும் வருகிறது. அதை ஒழித்து விட வேண்டும் என்று பெரும்பாலானோர் விரும்புகிறார்கள். ஆனால் வெற்றி பெற்றவர்கள் மிகச்சிலரே. 100 மனுஷங்க கோவப்படுறாங்கன்னா அதுல அதை ஒர்க் பண்ணி அதை வெற்றி பெறவங்க ரொம்ப ஒரு லெஸ் தென் 5 பீப்புள் தான் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி வெற்றி பெற முடியும். எனவே ஆன்மீகத்தில் உயர்வடைந்து கொண்டிருக்கும் நாம் இந்த சினத்தை அறவே ஒழித்தாக வேண்டும். ஒழிப்பது எப்படி? சினத்தின் தீமையை பற்றி இதுவரை யார் யாரோ எவ்வளவோ எடுத்து கூறியிருக்கிறார்கள். ஆனால் உலக சமுதாய சேவா சங்கத்திற்கு முன் இதுவரை சினத்தை ஒழிக்க நடைமுறையில் வெற்றியடையத்தக்கதொரு பயிற்சி திட்டத்தை யாரும் வகுத்தாரில்லை. நாம் அத்தகைய திட்டத்தை முன்வைக்கிறோம். இத்திட்டத்தை கையாண்டு சினத்தை ஒழித்து சிறப்பு பெற்றவர் பலர். நடைமுறை பயிற்சி திட்டத்தை ஆராயும் முன் சினத்தை பற்றிய ஒரு ஆராய்ச்சி நடத்தியாக வேண்டும். சினம் என்றால் என்ன, அது எழும் காரணம் என்ன என்று ஆராய்ந்தாக வேண்டும். கோபத்தை ஒழித்து விட வேண்டுமெனில் முதலில் கோபம் என்பது என்ன என்று அறிய வேண்டும். பிறகு அதன் தோற்றுவாயை தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் பின்னரே அதை ஒழிக்க முயல வேண்டும். தீய குணங்களில் கொடியது கோபம். எனக்கு கோபம் வருகிறது என்று சொல்லுகிறோம். நாம் வேறு, கோபம் வேறா? நாமே கோபமாக மாறுகிறோம். தன் நிலையில் மாறுதல் அடைகிறோம் என்பதுதான் பொருள். ஆசையை பற்றி ஆராய்ந்தோம் அல்லவா? அந்த ஆராய்ச்சியில் நானேதான் ஆசையாக மாறுகிறேன் என்றும் கண்டோம் அல்லவா? அந்த ஆசையே தான் சினமாகிறது என்றால் நானேதான் சினமாகிறேன் என்று முடியும் தானே. எனவே கோபம் வேறு, நான் வேறு என்று இரண்டில்லை. நான் அசல் நானாகவே இருக்கும்போது அங்கே கோபம் இல்லை. நான் கோபமாக இருக்கும்போது அங்கே நான் இல்லை. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எப்போ கோபம் உங்களுக்கு வருதோ அப்போ உங்களோட ரியல் செல்ஃப் அங்க இல்லை. அங்கிருந்து வெளியே போய் கோபம் உட்கார்ந்துருச்சு. உயிரின் எழுச்சி நிலைதான் ஆசை. அந்த ஆசைக்கு தடை வரும்போது அந்த தடையை வென்று விட வேண்டும் என்ற வேகம் உயிருக்கு பிறக்கிறது. நம்மளுக்கு ஒரு ஆசை வருது. அந்த ஆசை வரும்போது அதுக்கு ஏதாவது தடை வரும். ஸோ அந்த தடையை ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு உயிருக்கு ஒரு வேகம் வருது. ஆசையின் அளவு எழுந்த உயிரின் எழுச்சியானது தடையின் அளவு தேங்கி வழிந்து தடைக்கு மேலும் எழும்போது அந்த அளவில் உயிரின் எழுச்சி தான் சினமாக தெரிகிறது. அப்படி எழுந்த உயிரே சினம். உயிர் தான் சினம். இன்னும் தெளிவாக சொன்னால் விரைந்தோங்கி எழுந்து உயிராற்றல் செலவாகும் போது செலவாகிய உயிரை சினம் என பெயரிட்டு அழைக்கிறோம். மரத்தால் செய்யப்பட்ட பொம்மையை வைத்துக்கொண்டு மரத்தை நோக்கினால் பொம்மை இல்லை. பொம்மையின் வடிவத்தை நோக்கினால் மரம் இல்லை. மரம் பொம்மை இரண்டையும் நோக்கினால் மரப்பொம்மை என்றாகிறது. இது போலவே கோபமாக இருக்கும்போது அறிவென்பது ஆராய்ச்சி நிலையில் விழிப்பு நிலையில் இல்லை. அறிவால் ஆராய புகுந்தால் கோபம் என்பதில்லை. கூர்ந்து நோக்கினால் நான் என்கின்ற தத்துவமே தான் கோபமாக இருக்கிறது என்பது புலனாகிறது. இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாங்க. காலத்தோடு அலுவலகம் சென்றாக வேண்டும். அதற்கு 9 மணி ரயிலை பிடித்தாக வேண்டும். 8:30 மணிக்கெல்லாம் சாப்பாட்டில் உட்கார்ந்தாக வேண்டும். இது தேவையை ஒட்டி தேவையின் நிர்பந்தத்தால் எழும் ஆசை. ஆனால் 8:15 மணி வரை உலையில் அரிசி ஏறவில்லை. அவருக்கு மனைவியின் மேல் கோபம் வருகிறது. மகன் படித்து தேர்வு பெற வேண்டும் என்பது இன்னொருவர் ஆசை. ஆனால் அவன் ஊர் சுற்றுகிறான். இவருக்கு கோபம் வருகிறது. பரிசு சீட்டில் லாட்ரி தனக்கே 1 லட்சம் கிடைக்க வேண்டும் என்பது மற்றவரோட ஆசை. ஆனால் ஒரு எண் பிசகிவிட்டது. யார் மேல் எதன் மேல் நின்று தெரியாமலேயே அவருக்கு கோபம் வருகிறது. பாவம், செய்தித்தாளை பிடித்து கிழிக்கிறார். அவ்வளவு வேண்டாம். ஓர் எறும்பை எடுத்துக்கொள்வோம். அது இழுத்து செல்லும் அரிசியை பறித்து விட்டால் அது எப்படி ஆட்டம் போடுகிறது என்று பாருங்கள். கோபந்தானே அந்த ஆட்டத்திற்கு காரணம். தடைப்பட்ட ஆசை சினமாக மேலெழும்புகின்ற போது தடையை உடைத்து விட அழித்து விடத்தானே தோன்றும். ஒரு ஆசை இருக்கும்போது நடுவுல தடை வந்துச்சுன்னா அதுக்கு கோபமும் மாறுது. தடையாக எது வருகிறது? மனைவி, மக்கள் அல்லது சமுதாயத்தில் யாராவது ஒரு ஆள். இவர்களில் எவருக்கேனும் துன்பம் விளைவிக்காமல் அந்த சினம் தீராது. இந்த மாதிரி ஒரு சினம் மேல எழும்பி வந்துருச்சுன்னா அவங்களுக்கு யாராவது ஒரு சின்ன வகையில் ஒரு துன்பம் விளைவிக்காம அந்த சினம்
முடியாது அப்படிங்கிறாரு. அப்படிப்பட்ட சினம் நமக்கு வேண்டுமா? அது உயர்வாகுமா? அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஸோ இதோட இன்னைக்கு ஸ்டாப் பண்ணிக்குவோம். நாளைக்கு மிச்சத்தை பார்ப்போங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் சாட்டர்டே. காட் பிளஸ் யூ. வாழ்க வளமுடன்.